வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமி இந்தியா அப்படிங்கிற பர்சனல் லோன் ஆப்பில் எப்படி நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. இதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே இதில் வந்து நீங்கள் பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த பர்சனல் லோனில் நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப் அப்படின்னு எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ஆப்பில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வந்து நம்ம லோன் வந்து வாங்க முடியும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அநியாயமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 36% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த அமௌண்ட் தான் அப்படியே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2%லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணி நான் ஃபைனல் ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். அதில் பாருங்கள், இவங்க வந்து ஃபைனலாக வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 36% தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி சம் பர்மிஷனுக்கு அலோ கேட்கும். இதுக்கு வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கர் டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் நிறைய இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த இமெயில் ஐடியை நீங்கள் இந்த லோனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், இது வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் லைன் ஃபுல்லாத்தையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அசைன் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிருச்சு. ஸோ லாகின் ஆனதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லாகின் ஆனதுமே உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. பட் இந்த லோனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் யுவர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதுக்கு மேலே லோன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ் பண்ணனா கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். பட் அநியாய வட்டிக்கு தான் நீங்கள் வந்து லோன் வாங்க முடியும். மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் 18-20% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுக்கக்கூடிய லோனுக்கு வந்து 36%. எல்லாருமே வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் அபவுட் செக்ஷனில் வந்துட்டு 36% மேக்ஸிமம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்து ஒரு 20, 22, 25% அப்படி தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 36% கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 36% இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படியே உங்கள்கிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து ஒரு லோன் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லோன் ஆப்பை வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் லோன் எடுங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து அநியாயத்துக்கு வட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் கெட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஒரு கிரெடிட் லைன் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து வேரி பண்ணி செட் பண்ணிக்கணும். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் லோன் எடுக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து இந்த லோனை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9,000 ரூபாய் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது ரீபேமெண்ட் டேட், இதில் வந்து நிறைய டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜனவரிலேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீதா கால்குலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, அந்த ப்ராசஸிங் ஃபீக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி, இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1% பர் டேக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு ஆப்லையுமே வந்து பர் டேக்கு வந்து இவ்வளோ
இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க. ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5% இல்லை 2% இந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இயர்லி ஒரு சில ஆப்பில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1% பர் டேக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து சார்ஜஸ் வந்து ஆகும். இதே இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ₹1080. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ₹194. ரெண்டும் சேர்த்து ₹1274. உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரீபேமெண்ட் இது பண்ணும்போது ₹9387 ரீபேமெண்ட் இது பண்ணணும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹7726 மட்டும்தான் கிரெடிட்டட் ஆகும். ஆனால் நீங்கள் ரீபேமெண்ட் இது பண்ணும்போது ₹9387 நீங்கள் வந்து ரீபேமெண்ட் இது பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர்களெல்லாம் கொடுக்கக்கூடிய கந்து வட்டி லோன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த அளவுக்கு மோசமான லோன் தான். அதே மாதிரி இதோட கஸ்டமர் ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு இதில் வந்து லோன் வந்து கிடைக்கும். அது வந்து உண்மை தான். ஆனால் அந்த லோனை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு தான் அதிகமாக மணி லாஸ் ஆகும். வட்டி வந்து அநியாய வட்டி தான். ஸோ இதில் வந்து கஸ்டமர் கேர் ரிவ்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நம்ம லோன் எடுத்து லோனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன்ஸ்ட் வந்து லோன் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணதுமே என்ஓசி வந்து கொடுக்க மாட்டுறாங்க இமீடியட்டாக, அப்படியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கிரெடிட்டட் ஆகாமல் 1 வீக் வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து லேட் ஆகியும் கிரெடிட்டட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்க்கு மேலே போயும் எனக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட யூசர் ரிவ்யூவில் வந்து கொடுத்துருந்தது. மெயினாக கொடுத்துருக்கிறது கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எத்தனை வாட்டி மெயில் போட்டாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. கால் பண்ணால் ஒழுங்கான டீட்டெயில் கொடுக்காமையே வந்து காலை டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேடான ரிவ்யூ தான் இதில் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஆப்புக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து 3.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மோசமான ரிவ்யூ தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீட்டிங்கோ அல்லது வந்துட்டு உங்களோட பிளாக்மெயில் பண்ணுறதோ அந்த மாதிரி ரிவ்யூ மட்டும்தான் வந்து இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லோன் ஆப்பில் வந்து லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுக்கு மேலே எனக்கு லோன் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கீழே வந்து அடுத்தது ரீசன் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து என்ன ரீசனுக்காக லோன் எடுக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் லோன் அக்ரிமெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து உள்ளே கொடுக்க சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் உள்ளே கொடுத்துட்டு ஆட்டோ செட்டப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோனே வந்து கைக்கு வந்து கிடைக்கும். ஆட்டோ செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆட்டோ டெபிட்டை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரீசெண்டாக எந்த ஒரு லோன் ஆப்பில் லோன் எடுத்துகிட்டு அதை வந்து இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதே ஆப்பில் மறுபடியும் லோன் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடைமுறையில் இருக்குது. நேவி ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டான ஒரு லோன் அமௌண்ட் அப்ரூவல் ஆயிருக்கு. அந்த லோனை எடுத்துட்டு ப்ராப்பராக நம்ம ரீபேமெண்ட் அது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தல நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லோன் வந்து ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தது இதை விட பெரிய லோன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் வந்துட்டு உங்களோட லோனை கரண்ட் லோனை வந்துட்டு அங்கங்கே கடனை வாங்கி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த லோன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஸோ நீங்கள் வாங்கின லோனை மட்டும் கையில் இருந்து தான் பேமெண்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரேஞ்ச் படி நீங்கள் வந்து ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அடுத்த லோன் இமீடியட்டாக கிடைக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணாமல் உங்களால் வந்து மாதம் இஎம்ஐ வந்து பே பண்ண முடியும்னா பே பண்ணுங்கள். இல்லை ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணணும் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்த லோன் வந்து பெருசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.